பைபிள் ஸ்டடி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் மீண்டுமாக இந்த பைபிள் ஸ்டடிக்காக வந்து கூட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிற இந்த ரெவலேஷன் சாப்டர் 7 and 8 ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். அதில் இருக்கிற ஆண்டவரே உமது தரிசனத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே அவற்றை எங்கள் வாழ்விலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய சோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் லாஸ்ட் வீக் வந்து சாப்டர் 6 பார்த்தோம். அதாவது கண்டினியூஷனாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஜான் வந்து தரிசனத்தில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார், விண்ணகத்துக்கு போகிறார். விண்ணகத்தில் போகிற யோவான் அங்கே அந்த சிங்காசனம், மூப்பர்கள், அங்கே இருந்த ஒவ்வொன்றா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே ஒரு சீல்டு புக் பார்க்குறாரு. அந்த சீல்டு புக்கை வந்து யாரால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த லேம்ப் ஆஃப் காட் அதை பிரேக் பண்ணுவார் சொல்லி லேம்ப் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து கொடுக்கப்படுது. அப்புறம் லேம்ப் ஆஃப் காட் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு சீலாக பிரேக் பண்ணுறாரு. அதை தான் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். போன வாரம் மொத்தம் 3 செக்மெண்ட்டாக நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? சாப்டர் 6 verses 1 to 8. அதில் வந்து நம்ம இந்த குதிரைகளை பார்த்தோம். அந்த சீல் உடைக்கப்பட்டு குதிரைகள் வெளில வந்தது, 4 குதிரை. ஸோ இந்த 4 குதிரையும் இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற 4 ஃபோர்ஸ், இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற 4 சக்திகளை குறித்து நம்ம பார்த்தோம். வார், அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் ஃபோர்ஸ், அப்புறம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வயலன்ஸ். இப்படி ஒவ்வொன்றும் நம்ம என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இந்த உலகத்தில் செயல்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 11 ஹவு லாங், ஆண்டவரே எதுவரைக்கும் சொல்லி நீதிக்காகவும் ஆண்டவருக்காகவும் எழுந்து நின்று தங்கள் வாழ்க்கையை அந்த சூழல்ல வாழ்க்கையை இழந்து போன மார்டையர்ஸ், இரத்த சாட்சிகளுடைய பெருங்கூட்டம் பலிபீடத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி சத்தம் போடுறத வந்து நம்ம பார்த்தோம். அதை பற்றி நம்ம விவரமாக நம்ம பார்த்தோம். அந்த மார்டையர்ஸ்னா என்ன எது அப்படின்றத நம்ம பார்த்தோம். யார் மார்டையர்? மார்டையர் அப்படின்னா தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே வந்த ஒரு சில சூழல்களால் தங்கள் உயிரை கூட அவங்க இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்படிப்பட்டவங்க நம்ம மார்டையர்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது நம்ம பார்க்கும்போது 12 to 17 அதில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எல்லா சிஸ்டத்தையும் ஷேக் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கப்படுது. மலைகள், பர்வதங்கள், அந்த இமேஜரி, சூரியன் வந்து சந்திரன் எப்படி ஆகிப்போச்சு, வானம் பாய் போல சுருளப்பட்டது, இப்படி நம்ம பார்த்தோம். அந்த சீல் உடைக்கும் போது அந்த சீல் சொல்லிக் கொடுத்த விஷயம், அதாவது அதுதான் 6th சீல். அது நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா God is in control. ஆண்டவர் எல்லா சூழலிலும் ஆண்டவர் கண்ட்ரோலில் இருக்கிறார் என்ற விஷயத்தை அது சொல்லிக் கொடுத்தது. ரைட், இன்னைக்கு தான் we are going to see the final seal, கடைசி முத்திரை, ஆட்டுக்குட்டியானவர் உடைக்க போகிற அந்த 7th one, அதை நம்ம பார்க்க போகிறோம். ரைட், அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். Chapter 7 verse 1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடி பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். என்ன, 4 காத்தையும் பிடிச்சிருக்கிறார். இது எதை குறிக்குது? என்ன குறிக்கலாம்? 4 தூதர்கள் 4 சைட்லையும் போற அந்த விண்டை வந்து என்ன பண்ணிருக்காங்களா, கையில பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இது எதை குறிக்குது? இந்த 4 ஃபோர்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 4 ஃபோர்ஸஸ் இன் ஹிஸ்டரி, அந்த 4 ஃபோர்ஸ் தான் அந்த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி, இந்த கோர்ஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடியது. அதை இந்த 4 தூதர்கள் என்ன பண்றாங்களா, கண்ட்ரோல் பண்றாங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலை வச்சிருக்கிறாரு. அதோடைய நேரம், டைம் வருவதற்காகத்தான் எல்லாமே காத்துட்டு இருக்குது. அங்க பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய, அதாவது முத்திரை கோல்னா என்னது? ஸ்டாம்ப். ரைட், அப்படி நம்ம யோசிக்கலாம். சீல் குத்துற ஸ்டாம்ப். அந்த முத்திரை கோலை உடைய ஒரு தூதன் வந்து பறந்து வராரு. எங்கிருந்து வராரு? சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். சூரியன் உதிக்கும் திசை
ஈஸ்ட். ஈஸ்ட். மேசியா பிறந்த திசை ஈஸ்ட். கிறிஸ்தவம் ஈஸ்டர்ன் ரிலிஜனா வெஸ்டர்ன் ரிலிஜனா? ஈஸ்டர்ன் ரிலிஜன். ஆக்சுவலா கிழக்கு. கிழக்கு தான் இந்த உலகத்தையே மாத்தியது. ஆனா இன்னைக்கு அப்படியே நமக்கு தலைகீழா இருக்குது. வெஸ்ட் இஸ் ரைட். இன்னைக்கு வெஸ்ட் தான், வெஸ்ட் இஸ் பெஸ்ட், வெஸ்ட் இஸ் ரைட் அப்படின்னு ஆக்கிட்டோம். ஆனா ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. சில்க் ரோடுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சில்க் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த வெஸ்ட்ல இருந்த மக்கள், இன்னைக்கு இருக்கிற இட்டாலி, ஸ்பெயின், இங்க இருந்த மக்கள்லாம் இந்த ரோடு வழியா பயணிச்சு கேரளா, அதே மாதிரி சைனா, இந்த மாதிரியான இடங்களுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா பட்டு ரோடு, சில்க் ரோடு. ஏன்? சில்க் அவங்களால உருவாக்க முடியாது. சில்க் எங்க தான் உருவாக்க முடியும்? இந்த இடத்துல தான் உருவாக்க முடியும். ஒன்னு சில்க், இன்னொன்னு முக்கியமானது ஸ்பைஸ். அந்த ஸ்பைஸ்லயும் தலையாயது பெப்பர், பிளாக் கோல்டு. ஸோ பெப்பருக்காகத்தான் அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ரைட். அந்த பெப்பரை போற வழிய ரூட்டை கான்ஸ்டாண்டினோபிள் தான் ட்ரேட் சென்டர், அந்த வழியை தான் போகும் வரும். அதை பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வேற ரூட்டை கண்டுபிடிச்சு, சி ரூட்லாம் கண்டுபிடிச்சு அவங்க வந்தாங்க. அவங்க சி ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மக்கள் கப்பல் ஏறி போகக்கூடிய டேலண்ட்டும் திறமையும் எங்க இருந்துச்சு? இங்க இருந்துச்சு. பூம்புகார், முசிறி, கொர்க்கை, இதெல்லாம் சவுத்துல இருந்த ஹார்பர்ஸ். இந்த ஹார்பர்ஸ் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை கடலுக்குள்ள இருக்கலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரேடு. அதே மாதிரி யூனிவர்சிட்டி, வேர்ல்டு பெஸ்ட் யூனிவர்சிட்டி எங்க இருந்து இருக்குது? ஆமாம், இன்னைக்கு இருக்கிற பீகார் அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல நாலந்தா அந்த பல்கலைக்கழகம் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு போன இருந்திருக்குது. சூரியன் ஆராய்ச்சி பண்ணது, சந்திரன் ஆராய்ச்சி பண்ணது. இப்படி ஈஸ்ட் வந்து எப்பவுமே நாலேஜ்ல ஒரு படி உயர்ந்தது. இன்னைக்கு நீங்க உலகத்தில் இருக்க டாப் மோஸ்ட் ரிலிஜன்ஸ் 3 மதம் தான், 4 மதம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் 4? ஃபர்ஸ்ட் 4 ரிலிஜன் உலகத்தில் எது? கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இந்துயிசம், புத்திசம், ஜூடாயிசம், 5 ஜொராஸ்ட்ரனிசம், தாவோயிசம், கம்பூசிசமா, கன்ஃபியூசனிசம். ரைட். இத்தனை இசமும் உருவானது எங்க? ஈஸ்டர்ன் ரீஜன்ல தான். அதனால தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஏசியா. ஏசியாவில் தான் உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து எந்த லாங்குவேஜ் குரூப்ல வருது தெரியுமா? கரெக்ட். யார் சொன்னது? கரெக்ட். இங்கிலீஷ் கம்ஸ் அண்டர் இண்டோ கிரீக் லாங்குவேஜ் குரூப்ல வருது. ஸோ இண்டோ கிரீக் லாங்குவேஜ் குரூப்ல இருக்கிற அதோடைய பேரண்டல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட். ஸோ அதே மாதிரி நம்ம ஹீப்ருவும் நம்ம தமிழும் ரொம்ப க்ளோஸ். நான் போன வாரம் கூட ஒன்று சொன்னேன். ஹீப்ருல சவுண்டுக்கு வந்து பயன்படுத்துகிற வார்த்தை கொல், தமிழ்ல குரல். ஸோ நீங்கள் ஹீப்ரு, அதில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் நல்லா பேசுகிறவங்களால ஹீப்ரு ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா தமிழும் வயிற்றுலேருந்து பேசணும், சவுண்ட் எடுத்து பேசணும். இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம டங்லேருந்து தான் பேசணும். டங்லேருந்து பேசும்போது தான் ஃபொனட்டிக்ஸ், அந்த உங்களுக்கு அமெரிக்கன் ஆக்சென்ட், அது எப்படின்னா அந்த டங்கு நீங்கள் சொல்லறதுல தான் இருக்குது. ரைட். தமிழ் அப்படி கிடையாது. தமிழ் வந்து எருசலேம், ஹீப்ருலையும் எருசலேம் தான், தமிழ்லையும் எருசலேம் தான். ஜீசஸ் ஹீப்ருல எப்படி சொல்லுவாங்க? யெசுவா, தமிழ்ல இயேசு. அதனால தான் அந்த சிமிலாரிட்டி இருக்கும். நம்ம நிறைய நேரம் நம்ம தாய்மொழியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியோடைய க்ளோஸ்னஸ் வந்து கொரியன் லாங்குவேஜும் தமிழும் ரொம்ப க்ளோஸ். இதெல்லாம் இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜாப்பனீஸ் லாங்குவேஜும் தமிழும் ரொம்ப க்ளோஸ். ஸோ தான் நேற்று சிங்கப்பூரில் நினைக்கிறேன்ல, அவங்களுடைய தேசிய கீதம் தமிழில் பாடியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை. ரைட். ஸோ ஈஸ்ட் எப்பவுமே நாலேஜில் சிறந்தது, அறிவில் சிறந்தது, திறமையில் சிறந்தது. பட் ஒரு சில சூழல்களில் ஈஸ்டுடைய நாலேஜ் இன்னைக்கு சிச்சுவேஷனில் கொஞ்சம் நம்ம குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் ஈஸ்டுடைய பெருமையும் ஈஸ்டுடைய பண்பாடும் என்னைக்குமே என்ன பண்ணாது? மாறாது. இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்க. ஈஸ்டர்ன் மியூசிக் இருக்கு பாருங்க.
வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கு. இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன கற்றுக்க வைக்கிறோம்? வெஸ்டர்ன் மியூசிக். வெஸ்டர்ன் மியூசிக்குடைய பேசிக் என்னது? ஈஸ்டர்ன் மியூசிக் தான். அது என்ன 7 கட்டை சரிகமா பதனிசா, அதுதான் வந்து ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் அதுதான் பேஸ். வெஸ்டர்ன் சாங்கை ஒரு ஈஸ்டர்ன் பர்சன் பாடிடலாம், ஆனால் ஈஸ்டர்ன் சாங்கை ஒரு வெஸ்டர்ன் பர்சன் பாடுறது கஷ்டம். ஏன் தெரியுமா? அதில் ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இயல்பாவே தந்தானை துதிப்போமே, எத்தனை முறை பண்ணீங்க? 1 2 3 டைம் அப்படி பண்ணியிருக்கிறோம். அது அவங்களுக்கு கவுண்ட் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியாது, பாட முடியாது. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிட்டோம், அது இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். இதுதான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, ஈஸ்ட் இஸ் பெஸ்ட் அப்படின்றத உங்களுக்கு சொல்றதுக்காக நான் இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு தூதன் எங்கிருந்து வராப்புல? இ கம்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் சைட். அவர் என்ன பண்றாரா, கையில ஒரு முத்திரக்கோல் எடுத்துக்கிட்டு வராரு. கிழக்கிலிருந்து புறப்பட்டு வருகிறார். சாஸ்திரிகளும் எங்கிருந்து தான் புறப்பட்டு வந்தாங்க? கிழக்கிலிருந்து தான் வந்தாங்க. எல்லாமே கிழக்கிலிருந்து தான் வந்திருக்குது. ரைட். கிழக்கிலிருந்து ஒரு தூதன் வருகிறார். அவர் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா, அந்த குதிரையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். ஏன்? அவங்களாம் சேர்ந்து பேசிக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ்குள்ள பேசிக்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் என்ன பண்ணாதீங்க, எல்லாத்தையும் ஹால்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஹால்ட் பண்ணுங்க. நமக்கு ஒரு பெரிய டியூட்டி இருக்குது. என்னன்னா, நம்ம யாரெல்லாம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களோ அவங்களுடைய நெத்தியிலெல்லாம் என்ன பண்ணணும்? இதுல நிறைய விஷயம் அடங்கி இருக்குது. ஃபர்ஸ்ட், இந்த ஊழியக்காரர்கள் அப்படின்ற வார்த்தை, அகைன் நாம ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும்தான் ஊழியக்காரர்கள் நம்ம பிரிச்சிட்டோம். இல்ல, யாரெல்லாம், அதனால ஞானஸ்தான ஆராதனையில் அந்த குழந்தைக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்க சொல்றாங்க. மேக்சிமம் 95% ஞானஸ்தானங்கள் சர்ச்சில் நடு சர்வீஸை நம்ம நிறுத்தி தான் அதை செய்கிறோம். ஏன்? அது அந்த குழந்தைக்காக மட்டுமா? இல்லை, நமக்கானது அது. ஏன்னா நமக்கும் இப்படி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டது. உன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்கு நீ எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்க வேண்டும். இயேசுடைய ஊழியத்தை, ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்க செய்யணும். ஸோ இந்த ஊழியக்காரர்கள் அப்படின்ற லிஸ்ட்ல நம்ம எல்லாருமே வருகிறோம். இதுல நாங்கெல்லாம் லே பீப்புள், நாங்கெல்லாம் கிளர்ஜி அப்படி சொல்லி நம்ம பிரிக்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் பிரிச்சிருக்கோமே தவிர, அதாவது ஒரு விஷயம் ஃபங்க்ஷன் ஆகணுன்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாரும் ஊழியக்காரன்றதுக்காக எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்கன்னா அதுல ஒரு டெக்கோரம் இருக்காது. அது என்ன சொல்றது, ஒரு முறைப்படி இந்த சிஸ்டம் இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய, இங்க இருக்கிற எல்லாருமே ஆண்டவர் முன்னாடி என்னதான், ஈக்குவல் தான். நம்ம எல்லாருமே ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்காகத்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் சீல் போடப்படும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, ஹோல் இஸ்ரேல் கடவுள் வந்து ஊழியம் செய்யறதுக்காகத்தான் சூஸ் பண்றார். ஆனா அவங்களால அதை புரிஞ்சுக்க என்ன பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போ நம்ம நீங்க வாசிச்சதோ இப்போ வரப்போகுது இங்கே பின்னாடி. ஏன்னா அந்த சோசன் இஸ்ரேலைட்ஸ் வந்து அதை அங்கே பண்ணலை. இப்போ ஆண்டவர் புதுசா ஊழியக்காரங்களை முத்திரை போடுறாரு. அப்போ யாரெல்லாம் ஆண்டவருக்காக சர்வ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் இந்த பாடுகள் எல்லாம் என்டியோர் பண்ணாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா ஒரு முத்திரை கொடுக்கிறார். சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு முத்திரை போட்டுட்டு போயிட்டாங்க கவர்மெண்ட்ல, இதுக்கு நிவாரணம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முத்திரை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, ரொட்டிட்டாங்க அப்படின்னா we are so happy. ஏன்னா we are eligible for that particular benefit அப்படின்னு இருக்குது. அதுவும் இதுவும் சமம் கிடையாது. இந்த முத்திரை போடப்பட்டதுனால what advantage they have, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அவங்களுக்கு ஆக்சுவலா அங்க ஒரு அட்வான்டேஜும் சொல்லப்படல. அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து துன்பம் பாடுலாம் இல்லை, இவங்கெல்லாம் எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. முத்திரை போடப்பட்டவங்களை மட்டும் அப்படியே தனியா they will be taken. அப்படியா? இல்ல, சோசன் மக்களும் இதே உலகத்துல இதே சிஸ்டத்துல என்ன பண்றாங்க, அவர்கள் சர்வை பண்றாங்க. அதுதான் முக்கியம். இன்னும் கேட்டா சோசன் பண்ணப்பட்டவங்களுக்கு தான் அதிக பிரச்சனைகள். ரைட், இங்க பாப்போம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். நம்பர் வந்துருச்சு. இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள்
1,44,000 பேர். ரைட், அந்த நம்பரை பத்தி நம்ம ஆல்ரெடி சிந்திச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். யூதா கோத்திரத்தில் 12, ரூபன் கோத்திரத்தில் 12, காத் கோத்திரத்தில் 12, ஆசேர், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசகார், செபுலோன், ஜோசப், பெஞ்சமின். தான் இல்ல. ரைட், அது மட்டும் இல்ல, வேற என்ன அப்சர்வ் பண்றீங்க? ஆர்டர் இல்ல. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி. ரைட். அப்ப ஏன் இப்படி ஒரு சில கோத்திரங்கள் விடப்பட்டு போயிருக்குது, ஒரு சில கோத்திரங்கள் அந்த ஆர்டர் வைஸ்ல இல்ல? மனாசே வராரு. மனாசே யாரு? யோசேப்புடைய பையன். அவர் டைரக்ட் இடத்த அவர் எடுத்துக்கிறாரு. ரைட். அப்பனா ஜோசப்போட இடத்த தான் மனாசே அண்ட் எப்ராஹிம் எடுத்துப்பாங்க. ஜோசப் வரமாட்டாரு. இங்க ஜோசப் பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. ரைட். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான காரியம் என்னன்னா, அகைன் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த லாஸ்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். அதாவது இஸ்ரேல் மக்கள் கால ஓட்டத்துல கோத்திர அட்டவணையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க இழந்துட்டாங்க. இதை நீங்க படிக்கணும்னா எஸ்ரால் நீங்க படிக்கலாம். ஏன்னா அவங்க போய் ஒரு இடத்துல போய் அங்க தங்கி ஒரு 70 வருஷம் 80 வருஷம் இருக்கும்போது மெல்லமா அவங்க எதை இழந்துட்டாங்க? அவங்களுடைய அடையாளங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. இப்போ நீங்க சூரினாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரினாம் அப்படின்ற ஒரு இடம் ஒரு நாடு சவுத் அமெரிக்கா கிட்ட அந்த மத்திய சென்ட்ரல் அமெரிக்கன் இதுல மெக்சிகோ அது பக்கத்துல அந்த ரீஜன்ல வரும் சூரினாம்ல நீங்க போனீங்கன்னா நம்மள மாதிரியே மக்கள் அங்க நீங்க பார்க்கலாம். ஆனா அவங்க யாருமே இந்த லோக்கல் லாங்குவேஜ், நம்மளோட லாங்குவேஜ் அவங்க எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, தமிழோ தெலுங்கோ பேச மாட்டாங்க. ஒன்று. அதே மாதிரி கரிபியன் ஐலாண்ட்ஸில் நம்ம கிரிக்கெட்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ராம் நரேஷ் சர்வான், நாகமூட்டு அப்படின்லாம் இருக்கும். நாகமூட்டுன்னு அவர் சொல்லுவார் தவிர அவர் நாகமுத்துன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்க அவருக்கு யாருனே தெரியாது. ஏன்னா இங்கிருந்து டிபோர்டேஷனில் அவங்கெல்லாம் எங்கே கொண்டு போகப்பட்டாங்கன்னா அங்கே இருக்கிற பனானா பிளான்டேஷன், சுகர் கேன் பிளான்டேஷனுக்காக கொண்டு போகப்பட்டாங்க 200-300 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவங்கள அங்கேயே விட்டுட்டாங்க. அவங்க ரிட்டர்னே என்ன பண்ணலை, வரல. ஸோ அவங்க மொழி, உணவு பழக்க வழக்கம், அவங்களுடைய சமயம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே தே லாஸ்ட் இட். இப்போ அவங்களுடைய பேர் மட்டும் வச்சுக்கிட்டே வராங்க. சவுத் ஆப்பிரிக்காலையும் அந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு பேர் மட்டும்தான் ரிட்டைன் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு எங்க அவங்களுடைய ஆக்சுவலான இடம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ரைட். இதை தான் நான் சொல்ல வரேன். இஸ்ரேல் மக்களும் அந்த மாதிரி தங்களோட அட்டவணையை கால ஓட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டாங்க. யார் அட்டவணை? ஸோ இங்க என்ன சொல்லப்படுதுன்னா ரெவலேஷன்ல சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சோசன் பீப்புள். இப்ப புதிய இஸ்ரவேலராக நாம் என்ன பண்றோம்? உள்ள வருகிறோம். அதுக்கான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். இப்ப புதிய கோத்திரம் நம்ம தான். இப்ப இந்த யூதா கோத்திரம், தான் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், இந்த மாதிரி கோத்திரங்கள்லாம் இப்ப அப்படியே அந்த கோத்திரம் பிளட் ரிலேஷன்ல எல்லாரும் வரணும் இல்லை. நோ மோர் பிளட் ரிலேஷன்ஷிப். அவர் ஜான் 1 சொல்ல பண்ண வண்ணமாக அவர் மனுஷ சித்தத்தினாலோ இல்லை அவர் ரத்தத்தின் அடிப்படையிலோ அவருடைய பிறப்பு அமையவில்லை. அவருடைய பிறப்பு இந்த உலகத்துக்கானது. எல்லாரையும் என்ன பண்ணிக்கிறாரு? இணைத்துக் கொள்ளுகிறார். ஒரு புதிய குடும்பத்தை அவர் ஏற்படுத்துறார். ரைட். இதை சொல்லும் போதே நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு புக்கு ஒன்று இருக்கு, ஏர்லி இண்டியன்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு. அது ஒரு செக்குலர் புக்கு தான். அந்த புக்கு நீங்க படிங்க. யாராவது அந்த புக்கை படிச்சுட்டு எனக்கு நீங்க படிச்சுட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன பிரசன்டேஷன் நீங்க உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும். ஏன் அந்த புக்கை படிக்க சொன்னா, இதுல பேசிட்டு இருக்க ஒரு முக்கியமான கான்செப்ட் அந்த புக்ல இருக்குது. ஏர்லி இண்டியன்ஸ். தமிழ்ல படிக்கிறதா இருந்தா ஆதி இந்தியர்கள்னு புக்கு தமிழ்லயும் இருக்கு. சரி. இப்ப இவைகளுக்கு பின்பு 9ஆம் வசனம் வந்துருவான். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இப்ப இதுக்கும் இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு வந்ததுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நம்பர் இருந்துச்சு.
இதுல எண்ண முடியாத அளவுல நம்பர் இருக்கு. அப்ப இது ரெண்டும் வேற வேறையா? அவங்க வேற இவங்க வேறையா? அவங்க யாரு? அந்த 1,44,000 பேர் யாரு? அவங்க யூதர்கள். ஜூஸ்ல இருந்து ஒரு 1,44,000 பேர் வந்துருவாங்க. அப்புறம் மற்ற அந்த இஸ்ரேலைட்ஸ் வந்துருவாங்க. நாமெல்லாம் கொஞ்சம் பேர் அங்க இருப்போம், நிறைய பேர் இருப்போம். நம்மள என்ன முடியல, நம்ம தான் அந்த திரளான கூட்டம். ஸோ 2 கூட்டம் நினைக்கிறீங்க. இந்த கூட்டம் எங்க நிக்குது? அப்ப இந்த கூட்டம் வந்து எண்ண முடியாத கூட்டம் வந்து ஆண்டோட சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்குது. என்ன முடிஞ்ச கூட்டம்? என்ன முடிஞ்ச கூட்டம் பூமியில தான் இருக்குது. இல்ல அதுக்கு எங்க போட லொகேஷன் போடலையே. அவங்க பூமியில தான் முத்திரை போடுறாங்க. அவங்க பூமியில தான் இருக்காங்க. அந்த 1,44,000 பேர் பூமியில இருக்காங்க. என்ன முடியாதவங்க எங்க இருக்கோம்? ஆட்டுக்குட்டியான இடத்துல விண்ணகத்துல இருக்கும். விண்ணகம் பரலோகத்துல இருக்கிறாங்க. ரைட், கரெக்டா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எப்படி பார்க்கறது அது? ரைட், திரும்பவும் நம்ம முதலுக்கு போனோம். 7 என்ற நம்பரை குறிக்கவில்லை. 7 சிம்பாலிக் நம்பர் ஃபார் கம்ப்ளீட்னஸ். அதே மாதிரி தான் 1,44,000 இட்ஸ் சிம்பாலிக் நம்பர் ஃபார் மல்டிடியூட். திரளான மக்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இன்னொரு நம்பர் தான் இந்த 1,44,000. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரெண்டுமே ஒன்று தான். 1,44,000 கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு அது பெரிய நம்பர். இன்னைக்கு 1,44,000 ஒரு சின்ன நம்பர், அன்னைக்கு 1,44,000 பெரிய நம்பர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 நம்பர் அந்த மல்டிடியூட் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தையை நம்ம மார்க்கில் பார்த்தோம். மார்க்கில் அதுக்கு சொல்லப்பட்ட கிரீக் டேர்ம் என்ன? எனி மெமரி? எக்ஸாம் எழுதுனீங்களே, ஹோக்லோஸ். ஹோக்லோஸ். அந்த ஹோக்லோஸ் என்ற வார்த்தை மறுபடியும் யோவான் பயன்படுத்துகிறார். இயேசுக்கு பின்னாடி திரளான கூட்டம் போச்சு, நம்பர் யாருமே கவுண்ட் பண்ணல. இதை சொல்ல வர்றது என்னன்னா, 1,44,000 அப்படின்னு சொல்றது என்னன்னா இன்ஃபினிட்டிவ், முடிவே இல்லாத இட்டர்னல் நம்பர். அவ்வளவுதான் அதை சொல்ல வராங்க. சோ ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களை யாராலையும் என்ன பண்ண முடியாது, எண்ணி முடிக்க முடியாது. எண்ணிக்கைக்கு தாண்டிய மக்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்றாங்க, அவருடைய விண்ணகத்தில் அவரோடு கூட வந்து நிக்கிறாங்கன்றதை தான் நமக்கு ஜான் வந்து அவருடைய தரிசனத்துல சொல்லுகிறார். அப்ப இந்த மக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான் தன்னுடைய காங்கிரிகேஷனுக்கு தான் எழுதுறாரு. அந்த காங்கிரிகேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, poor people, powerless people. அதான் இங்க நான் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். The powerless won't be forgotten. ஆண்டவர் இந்த மக்களுக்கு சொன்ன, யோவான் மூலமாக அந்த மக்களுக்கு சொல்ல வர வார்த்தை என்னன்னா, நீங்கள் மறக்கப்படுவது இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நீங்க எப்பவுமே என்ன பண்றீங்க, you are standing before God அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அஷூரன்ஸை அங்க மக்களுக்கு அவர் என்ன பண்றாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க. பயத்திலையும் கலக்கத்திலையும் வாழ்க்கையில நிறைய இழப்புல இருக்கிற மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணப்பட்ட வார்த்தை என்னன்னா, நீங்கள் என்னைக்கும் மறக்கப்படல, ஆண்டவர் உங்களை என்னைக்கும் நினைக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை அங்க ஜான் வந்து கம்யூனிகேட் பண்றாரு. அது எப்படி நம்ம பார்க்கறோம்னா, இனி நம்ம பார்க்க போறோம். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி என்ன பண்ணாங்க, ரட்சிப்பின் மகிமை, the glory of salvation. அதை நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மிக் ரிடம்ஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். ரைட், இந்த உலகமே ரட்சிப்புக்காக இயங்குகிறது. ஏன் இந்த உலகம் ரட்சிப்புக்காக இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் சொல்றாரு, இந்த படைப்பு கூட ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுது, கதறுகிறது. என்ன கதறுதுன்னா, எங்களை யாரு தேவனுடைய புத்திரர் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படைப்பும் இந்த ரட்சிப்புன்றது வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவருடைய சால்வேஷன் சொல்றது இந்த ஹோல் வேர்ல்ட். அதனால ஜீசஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மிக் ரெடிமர், உலக மீட்பர், காஸ்மிக் ரெடிமர்.
ஆண்டவர் வந்து இந்த உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பு கொடுக்க வந்தார். ரைட். இந்த உலகம் முழுவதும் ரட்சிப்பு கொடுக்க வந்தார்னா இந்த உலகம் டீகே ஆயிடுச்சு. உலகம் அழிவுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. அதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். நம்மளுடைய சின்ன தான் காரணம். ஈவன் லாஸ்ட் வீக் நம்ம அதை பற்றி பார்த்தோம். அந்த பழத்தை அவங்க பறிச்சாங்க. லாலோக ஒரு கேள்வி கேட்டிருக்கிற, அந்த தோட்டத்தில் எத்தனை மரம் இருந்துச்சு நடுவில்? சரி, நீங்கள் அதை எத்தனை மரம் தம்பி? 3 மரம். சரி, நம்ம எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சிலர் ஒன்று தான் சொல்கிறாங்க, 1 சொல்கிறவங்க எத்தனை பேர்? 2 தானா? நன்மை ஒரு மரம், தீமை ஒரு மரம், தனித்தனி மரம். ரைட். ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் நாலேஜ் 2 மரம். அம்மா 2 மரம். ஸோ 1 மரம் நீங்கள் 2 மரம். சென்டரத்தில் 2, மொத்தமாக 3. பேசுவோம், இன்னைக்கு பேசுவோம், ஆஃப் த மைக்கில் பேசுவோம். ஸோ என்ன நான் சொல்ல வந்தேன்னா, the whole world lost its glory. எப்படி இந்த உலகம் வந்து பாவம், சாபம், கண்ணீர், வியாதி, டாயில், காம்படிஷன், ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெஸ், ஃபெயிலியர், டெத், இது எல்லாம் என்ன பண்ணியிருக்குது? நமக்கு சொந்தமானவை கிடையாது. ஏஜிங், கரெக்டா? ஏஜிங். ஸோ எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் நாம் என்ன பண்ணிக்கிட்டோம்? நாம் வர வைத்து கொண்டோம். இது நமக்கு மட்டும் வராமல் இல்லை, எல்லா உயிர்களும் இதை என்ன பண்ணுது? இதை அனுபவிக்கிறது. ரைட். இது எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச். அதைத்தான் ஏசாயா 11 அண்ட் ரெவலேஷன் 22 இந்த 2 சாப்டர்லையும் ஒரு ட்ரீம் கொடுக்கப்படுது. ஏசாயா 11 என்ன ட்ரீம் கொடுக்கப்படுதுன்னா, அங்க ஒரு சிங்கமும் ஒரு காளையும் அதுங்க ஒன்னா படுத்துருக்கு. ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்? ஒரு பசுவையும் கரடியும் ஓடிட்டு போறான். அவங்க ஒரு குழந்தை என்ன பண்ணுது? மம்மி கிட்ட சொல்லிக்கிட்டு பாம்பு புத்துல கை விட்டுக்கிட்டு 2 பாம்பும் அந்த குழந்தைய என்ன பண்றாங்க? விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இருக்க அது டாய் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு அந்த பாம்பு தான் டாய். ஸோ இப்படி ஒரு சீன் வந்து ஐசாயா கொடுக்கிறார். அந்த சீனை நம்ம லிட்டரலா எடுக்கிறதுக்காக சொல்லல. அவர் எப்படி சொல்றாருன்னா, பீஸ் உடைய அல்டிமேட் லெவல். ஒரு பீஸ் உடைய அல்டிமேட் லெவல் என்ன தெரியுமா? பீஸ் உடைய அல்டிமேட் லெவல் என்ன தெரியுமா? என்னைக்கு நம்ம வீட்டு கதவை கொண்டு போடாம தூங்க முடியுமா? அந்த நாள். அதுதான் எந்த நாள்? டோரே இல்ல. ஹெவனை பத்தி சொல்லும் போது ஹெவன்ல டோர் வைக்கிறதுக்கு வேலையே இல்லை. எல்லாத்தையும் கூப்பிட்டு வேலை செஞ்சாங்க. கடைசியில் அந்த கதவு செய்யறவரை மட்டும் என்ன பண்ணல? கதவு செய்யறவரை மட்டும் கூப்பிடல. இப்ப நம்ம பாஸ்டர் பிரேயர் பண்ண கூப்பிடும் போது அந்த வீட்டில் அஸ்திபாரம் போடும்போது கூப்பிடுறாங்க, ரூஃப் போடும்போது கூப்பிடுறாங்க, கதவு வைக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு கதவு வைக்கும் போதும் நமக்கு ஞாபகம் வருது, ஹெவனுக்கு என்ன தேவைப்படாது? இன் ஹெவன் தேர் இஸ் நோ டோர். வை? அதுக்கு டோரு தேவையில்லை. அதான் விஷயம். ஏன்னா அங்க உங்களுக்கு கம்ப்ளீட் பீஸ் உடைய உச்சகட்டம். டோர் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, பிரைவசி, சீக்ரசி, செக்யூரிட்டி, அப்புறம் ஸ்டாப்பிங் அதர்ஸ், யார் வரலாம் யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுது. இப்படி அநேக விஷயங்கள். இது எதுக்குமே தேவைப்படாத ஒரு இடம் தான் பரலோகம். ஸோ இது பரலோகம்ன்றது அதனால தான் நம்ம பரலோகம், விண்ணகம் மண்ணகத்துக்கு இறங்கி வருது. ரெவலேஷன்ல நம்ம பார்க்கிறோம். விண்ணகமும் மண்ணகமும் இணைகிறது. விண்ணகமும் மண்ணகமும் இணைய போகுது, கம்ப்ளீட்டா இணைய போகுது. ஆனா அதோடைய ஒரு சின்ன ஃபிராக்ஷன் தான் கிறிஸ்மஸ். விண்ணகம் மண்ணகத்தோட இணைஞ்ச அந்த அனுபவத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ட் தான் என்னது? கிறிஸ்மஸ். அதனால தான் தேவதூதர்கள்லாம் வந்து சொல்றாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் இனிமே இருக்கும். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்கறதுக்காக விண்ணகமும் மண்ணகமும் என்ன பண்ணிருச்சு. அதனால தான் வெளிப்படுத்த விசேஷத்துல இனி பார்க்க போறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய மேரேஜ் செரிமனி. அன்னைக்கு அங்க ஆட்டுக்குட்டியானவர் திருச்சபையோட இல்ல, திருச்சபைக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு நடக்க போற திருமணம் அப்படின்ற ஒரு
இமேஜினேஷன் விஷயம் அங்கே கொடுக்கப்பட்டு அதை நம்ம அந்த டாபிக்ல பார்ப்போம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் ரிடம்ஷன், அதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும், அனைத்து பொருட்களுக்கும் பீஸ், ஜஸ்டிஸ். ஏன்னா பீஸும் ஜஸ்டிஸும் சேர்ந்து வரணும். பீஸும் ஜஸ்டிஸும் இல்லைன்னா அது ரியல் பீஸ் கிடையாது. ஜஸ்டிஸ் இல்லாமல் பீஸ் இல்லை, பீஸ் இல்லாமல் ஜஸ்டிஸ் இல்லை, ரெண்டும் சேர்ந்து வரணும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஸோ அந்த அதுவும் அகைன் இமேஜினேட்டிவ். ரெண்டும் ஒன்னா இருக்கு. ரெண்டும் ஒன்னா இருக்கிற இடம் தான் உண்மையான பீஸ். அதுதான் மேசியாவுடைய பீஸ். அதைத்தான் கொடுக்க போறாருன்ற அந்த விஷயத்தை தான் இவங்க சொல்றாங்க. ரட்சிப்பின் வல்லமை, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஏஞ்சல்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஏஞ்சல்ஸ் நமக்கு ஏஞ்சல்ஸுடைய அந்த இன்வால்மெண்ட் நிறைய நம்ம பார்க்குறோம். ஏஞ்சல்ஸ் வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, தேவனுக்கு, எங்கள் தேவனுக்கு துதியும் பிரைஸ் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும். ரைட். இதோட இத அந்த உண்டாவதாக அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏதோ கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரியும், நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படி சொல்லலை. அந்த அர்த்தத்தில் உண்டாவதாகன்றது அந்த அர்த்தத்தில் இல்லை. அவர் இஸ் பொசஸிங் எவ்ரிதிங். இந்த சொன்னது எதுவுமே நாம அவருக்கு கொடுக்கல. ஆமா, நம்ம கொடுக்கிற இடத்துல அவர் இல்லை. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு ஹிம், எல்லாம். ஸோ இதை எந்த கான்டெக்ட்ல நம்ம படிக்கும் போது நமக்கு இதை எப்படி நம்ம கான்டெக்ட்லைஸ் பண்றோம், அதாவது நம்மளோட லைஃப்ல இதை எப்படி நம்ம அப்ளை பண்றோம். நம்ம இது ஒரு டாக்ஸாலஜி. இப்போ நாங்கள் படித்த காலேஜில், பைபிள் காலேஜில் ஒரு பாட்டு பாடிட்டு தான் சாப்பாடு சாப்பிடுறது. ஸோ அந்த பாட்டு பாடுற அந்த ஸ்டூவர்ட்ஸ் முதல்ல வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூவர்ட் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. உள்ளே வந்த உடனே அந்த பெல் அடிக்கணும்ல, பெல் டபால் எகிரி அடிச்சுட்டு பிரைஸ் காட் ஆல் ஹூ ஹேல் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்க. ஏன்னா அடுத்து நமக்கு எங்கே போகணும்? சாப்பாடுக்கு போகணும். ஹாஸ்டல் பசி அதிகமாக இருக்கும் ஹாஸ்டலில் படிக்கும்போது. கரெக்டாக வீட்டில் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஹாஸ்டல் படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும், பசி கூடிட்டு இருக்கும். ரைட். உடனே அந்த பாட்டை முடிக்கணும். ஒரு நாள் கூட அந்த பாட்டுடைய மீனிங் என்ன பண்ணிக்கிட்டது இல்லை, யோசிச்சதே கிடையாது. இப்படிதான் சர்வீஸும் போகுது. என்ன சொல்றீங்க? பெருசா அந்த மீனிங் என்ன பண்ணல. ஆமா ரைட், என் ஆத்துமாவே கர்த்தரை டக்குன்னு அதை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படி யோசிச்சு அடுத்து நமக்கும் எப்பா கடைசி வந்துட்டோம், வண்டியை கடைசி எல்லைக்கு பஸ் ஸ்டாப்போட கடைசி ஸ்டாப்புக்கு ஓடிட்டு வந்து நிறுத்துற மாதிரி ஒரு சந்தோஷம். ரைட், டியூட்டி ஓவர். நோ, அது இல்லை. அந்த இடத்துல வர்ஷிப்ல அது அங்க இருக்குது. ஏன் அந்த இடத்துல வர்ஷிப்ல இருக்குது? இது வரைக்கும் இந்த வர்ஷிப்ல என்னெல்லாம் பார்ட் நம்ம பண்ணமோ அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை. கடைசி வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிட்டு போறோம். அதுக்கு தான் அதை கடைசியில் இருக்கு. என்னன்னா கணம், வல்லமை, பெருமை, ஸ்தோத்திரம், அறிவு, ஞானம், வலிமை, இது எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் அவருக்கு தான் சொந்தம். அவர் கொடுக்கணும்னா யாருக்கு வேணாலும் என்ன பண்ணுவாரு? இதை கொடுப்பார். இதை நாம என்னைக்குமே நம்முடைய சுய சொத்தாக நம்ம என்ன பண்ண முடியாது, இதை எடுத்துக்க முடியாது. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட். அதுல இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்த திருச்சபை மக்கள், குறிப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கிற எபேசு, சர்தை, தியத்தீரா, பெர்கமுஸ், இந்த மாதிரியான சபைகள், இன்னைக்கு தியத்தீரா இல்ல, ரைட். அப்ப இந்த மாதிரியான திருச்சபைகள் அவங்களுடைய லைஃப்ல நிறைய பிரச்சனை, ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. இதுல எம்பரர் கல்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. எம்பரர் கல்ட் இந்த 7 சபைகளிலும் இருந்த ஒரு காமனான ப்ராப்ளம் என்னன்னா எம்பரர் கல்ட். எம்பரர் கல்ட் அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயம். அதாவது என்னன்னா கல்ட் அப்படின்னா முதல்ல என்னன்னு சொல்லலாம். வாட் இஸ் கல்ட்?
நம்மளும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதாவது கல்ட் அப்படின்னு சொல்லும்போது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட நூதனமான ஒரு 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 டிஃப்ரெண்டான பவர்ஃபுல்லாக பிலீவ் பண்ணப்படக்கூடிய அக்கல்டிக் அப்படின்னு சொன்னா மந்திர சக்திகள் உள்ளடங்கிய ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான் கல்டிக் சிஸ்டம். கல்டிக் ரிலிஜியஸ் சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகிறவங்க எல்லாருமே நார்மல் பீப்புளாக கண்டிப்பாக என்ன முடியாது, இருக்க முடியாது. There are cultic practices even inside Christianity also. There are cultic practices. So இந்த cultic practiceல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ப்ராக்டிஸ். இந்த cultic practice-ஐ எம்பரர்ஸ் வந்து they enjoyed it. அவங்க எம்பரர் கல்ட், அதாவது எம்பரரே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கல்ட்டா கடவுளா வணங்கிட்டாங்க. அதாவது அவங்க ஜியஸ், நம்ம போன வாரம் சொன்னாங்க, ஜியஸ் தான் மெயின் காட். அதுக்கப்புறம் அஸ்கிலபஸ், இந்த மாதிரி ஜூபிட்டர் தான் ஜிஎஸ். ஸோ நிறைய வேற வேற அப்போலோ, நிறைய காட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறாங்க. இந்த நிறைய காட்ஸுக்கு நடுவில் எம்பரரே அவங்க ஜூலியஸ் சீசரை, அகஸ்டஸ் சீசரை, அவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்களையே கடவுளா. இப்போ கேலிகுலா இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தான் கடவுள், டிஎஸ். அவங்களுக்கு சொல்லும் போது டிஎஸ் கேலிகுலா அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎஸ் டயஸ் அப்படின்னு சொல்லும் போது கடவுளுக்குரிய அந்த ஒரு ஸ்தானம் அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, எடுத்துக்கிட்டாங்களாம். ஜனங்களும் நிறைய பேர் என்ன பண்ணாங்களா, அந்த எம்பரரை வந்து வழிபட்டாங்க, காலங்காலமாக வழிபட்டாங்க. இப்படிப்பட்ட கல்டிக் பிராக்டிசஸ் நம்ம இடங்கள்லையும் நம்ம மக்களும் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி வழி தப்பி போன மக்களுக்கு இந்த ஞானம், அறிவு, வல்லமை, பெருமை இது எல்லாம் என்னைக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் உரியது. பிரான்சிஸ் ஆஃப் அசிசியோடைய சிலை வந்து ரோம்ல இருக்கும். அந்த சிலை வந்து இப்படி கை இப்படி காட்டியிருக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லி அந்த டூரிஸ்ட் கூட்டு போறவர் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, இது வந்து he shows his finger towards the Vatican. அது என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய அத்தாரிட்டி கிடையாது. அவர் சொல்ற விளக்கம் இது உங்க அத்தாரிட்டி இல்லை, எல்லாருக்கும் மேல யார் தான் இருக்கா, ஆண்டோடைய அத்தாரிட்டி தான் பெருசு அப்படின்றதுக்காக கையை அப்படி நீட்டி இருக்கிறார். பட் நமக்கு தெரியாது, அந்த டூரிஸ்ட் நம்ம அந்த மைக்ல சொல்லுவார்ல, கைட் சொல்றார். பட் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். உண்மை தானே, இந்த உலகத்தில் எதுவும் அத்தாரிட்டி கிடையாது, எல்லா அத்தாரிட்டிக்கு மேலே. சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம், உலக பிரகாரமான தலைவர்கள் போகும்போது அந்த ரோடெல்லாம் நிறுத்தி அவங்கள போகும்போது நம்ம அவங்க அந்த காரில் நான் இருந்தால் எப்படி இருக்கும், அவர் ஒரு ஹாப்பி, நம்ம சின்ன ஒரு இமேஜினேஷன் பண்ணால் எவ்வளோ 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 கெத்தாக இருக்காங்களே, எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, நோ நோ நோ, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு மேலே எங்களுடைய ஆண்டவருடைய அத்தாரிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்க. ஏன்னா சில நேரத்தில் லைஃப்பில் நமக்கு ஒரு எண்டு வந்த மாதிரி இருக்கும், இதுக்கு மேலே நம்மளால் எங்கே போகிறதுன்னு தெரியலையே, இவங்களை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்போல்லாம் நம்ம மைண்டில் வருதோ அப்போல்லாம் நம்ம நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு விட, இந்த குறிப்பிட்ட நபரை விட ஆண்டவர் பெரியவர். அந்த வசனத்தை சொல்ல, அதுக்காக தான் அந்த வசனம். சர்ச்சு மக்கள் வீட்டுக்கு போகும்போது நினச்சிக்கிட்டே போட்டோம், என்ன நினச்சிட்டு போட்டோம்னா அதை கடைசியாக வச்சிருக்காங்க. இல்லை அந்த ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பாங்க, அதை கடைசியாக சொல்றது என்னன்னா, ஆமேன், எங்கள் ஆண்டவருக்கு வல்லமையும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் துதியும் என்னைக்கும் அவருக்கு உரியது அப்படின்றதை நாம் என்னைக்கும் நினச்சிக்கணுன்றது தான் நமக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அடுத்தது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, மூப்பர்கள் யாரு, கரெக்டாக அந்த நமக்கு அந்த தரிசனங்கள் கரெக்டாக இருக்கு இல்லையா, மூப்பர்கள்லாம் அந்த 24ல் அந்த சேர்ல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, சிங்காசனத்தை சுற்றி, ரைட். அந்த மூப்பர்கள் ஒருவர் வந்து கேட்கிறார், இங்க ஒருவன் போட்டிருக்குது, நம்ம கொஞ்சம் மரியாதையா சொல்லணும். ஒருவர் வந்து என்ன சொல்றாருன்னா, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? ஓ, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். சரி, இப்ப நம்ம பார்ப்போம். அங்க அந்த மூப்பர் வந்து கேட்கிறாரு, இவங்கள யாரு? ரைட். அவர் ஏன் கேட்கிறாரு? அவருக்கு தெரியாதா? இன்னோசிட். பட் அவர் யோவானுக்கு என்ன தெரியுதான்னு கேட்கறது அவர் கேட்கிறாரு. அவர் கேட்டார், அதுக்கு யோவான் டெக்னிக்கா சொல்லிட்டாப்ல. என்ன சொல்லிட்டாப்ல? ஆண்டவரே, அது உமக்கே தெரியும், நீங்க சொல்லி கேட்கறது தான் நான் வந்திருக்கேன் இங்க, அப்படி சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லி யோவான் அந்த இடத்துல கூட யோவான் தன்னை என்ன பண்ணிக்கிறாரு? he keeps himself very humble. தன்னை தாழ்த்திக்கிறார் யோவான். இவ்வளவு பெரிய தரிசனம் கிடைச்சிச்சுன்னா அவர் கையில பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனா யோவான் அப்படி இல்லை, அவர் ரொம்ப தன்னை தாழ்த்திக்கிறார். ஆண்டவனே, உமக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றார்.
அப்ப அவர் சொல்றாரு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து, அதுக்கு முன்னாடி நம்ம 9க்கு திருப்பி போலாம். சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்தார்கள். இப்போ இந்த உலகத்தில் அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர் லாங்குவேஜ் எப்படி உருவாச்சு? அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர் பாபேல், ரைட், பாபேல் டவர் இன்சிடென்ட்ல உருவாச்சு. இப்போ பாபேல் டவருக்கு நீங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் பாபேல் டவருக்கு போலாமா? ரைட். இப்போ பாபேல் டவர்ல ஆண்டவர் வராரு, ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்குது. ஏன் ஆண்டவர் பாபேல் டவர் ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்றார்? பெருமைக்காக செயல்படுகிறார்கள். இது இந்த வருஷம் விபிஎஸ்ல 3rd லெசன், ரைட். நான் விபிஎஸ் இப்போ ஒரு லெசனா சொல்லிட்டே இருக்கிறேன். ஆமா, ஏன் வந்து பாபேல் டவரை வந்து ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்றார்? நாம் இறங்கி போய் பவர் கான்சென்ட்ரேஷன். ஐயா பெருமை சொன்னீங்க, பவர் ஒரே இடத்துல இருந்தா என்னமா பிரச்சனை? அதனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க? ஒன்னா இருக்கிறதுனால மேலேயே போய் தேவனை பிடிச்சிருவாங்க சார். அது ஒரு ஃபுல்லிஷ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்படியே போனா எங்க போவாங்க? அவர் தான் எல்லாத்துலயும் இருக்காரு. ரைட் ரைட், நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொன்றும் கரெக்டு தான். ரைட். இப்போ அவங்க கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுது. சிமெண்ட், பிரிக் மேக்கிங் அண்ட் சிமெண்ட் மேக்கிங் ரெண்டுமே அவங்க கிட்ட இருந்தது. அதாவது சிமெண்ட்டும் நம்முடைய மாடர்ன் சிமெண்ட் மாதிரி இல்லை. அன்னைக்கு என்ன சிமெண்ட் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு கிளே பைண்ட் பண்ணக்கூடிய விஷயம் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஓகே. அதுக்கு அடுத்தது அவங்க கிட்ட இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் செய்ய கற்றுக்கிட்டாங்க. செங்கல் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செங்கல் வந்து அவ்வளோ சிம்பிளாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஒரு 10 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ரேட்டு. ஆனால் அந்த செங்கலை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யாரோ அவருக்கு நம்ம ஒரு பெரிய சிலையை வைக்கணும். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த செங்கல் என்ன பண்ணுச்சு? ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிருச்சு. அது வரைக்கும் மனுஷன் வந்து ஒரு வீடு கட்டிட்டு குடியிருப்பார். இந்த மிருகங்கள் வரும், மழை பெய்யுறது, மிருகம் வந்து அந்த குறைய பிச்சிரும். யானைலாம் வந்துச்சுன்னா நைட்டில் எங்கே போகிறதுன்னு தெரியாது. எவ்வளோ கஷ்டம் இல்லையா? மரத்துக்கலையிலே எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிறது. அப்போ அந்த மனுஷன் ஸ்ட்ராங்கான வால், யானை முட்டினாலும் உடையாதக்கூடிய வால்லாம் மனுஷன் கட்டணும்னு ஆசைப்பட்டான். அப்படி கட்டணும்னு ஆசைப்பட்டு தான் மனுஷன் முதல்ல இந்த களிமண்ணை வந்து ஹீட் பண்ணா ஹார்டா மாறுது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமா டெவலப் ஆகி தான் அவரு அதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாருன்னு தெரியாது. ரைட். இது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய, அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். கரெக்டா? ஆஸ் அ ஃபாதர் பிள்ளைங்க கட்டுறாங்கன்னா அது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். அப்படி தானே? இறங்கி வந்து நல்லா பண்றீங்க, பரவாயில்லையே, நான் உங்களுக்கு கொடுத்த மூளையை நீங்க நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா, அவர் இறங்கி வந்து என்ன சொல்றாரு? இந்த ப்ராஜெக்ட் இதோட ஸ்டாப் பண்ணுங்க, எல்லாம் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி கலைச்சு விட்டு போயிட்டார். ரைட். அங்கதான் கொஸ்டின் இருக்கு. அப்ப கடவுள் வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அவர் அப்போஸ் பண்றாரா? சோ அங்க என்ன ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரைட், நீங்க சொன்ன மாதிரி பவர், ஹியூமன் பிரைட், அப்புறம் ஒன்னா இருக்கிறதுனால ஏற்படுகின்ற ரிசோர்ஸோடைய டெப்ளிஷன், ரைட், இதெல்லாமும் சேர்ந்து இன்னொரு விஷயம் நான் ஒன்றும் ஆட் பண்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செங்கலை யார் செஞ்சிருப்பா? இந்த செங்கல் கட்டுற வேலை யார் செஞ்சிருப்பா? யார் இதுக்கு ஃபண்ட் பண்ணிருப்பா? யார் இதை மானிட்டர் பண்ணிருப்பா? அவங்க ஒரு பெரிய சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆயிருக்குது. அந்த சிஸ்டத்தை யார் ஓன் பண்ணிருப்பா? ரைட். சோ ஒரு அப்ரேஷன் அங்க என்ன பண்ணியிருக்குது? நம்ம கட்டிடக்கலைகளை கண்டு வியக்கிறோம், கட்டிடங்களை கண்டு வியக்கிறோம். ஏன்னா பில்டிங்ன்றது மனுஷனுடைய ஒரு ஒண்டர்ஸ்ல வருது. உலக அதிசயங்கள் 7ல இமயமலை யாரை கொண்டு வந்து சேர்க்கல. உலக அதிசயங்கள்ல நீங்க சகாரா பாலைவனம், நைல் நதி, இமயமலை இப்படி சொன்னா அதுல நியாயம் இருக்குது. ஏன்னா அதுதான் எத்தனையோ வருஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா பிரமிட் கட்டும் போது ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பாரு? பேபியா இருந்திருப்பார். ஜீசஸ் இருக்கும் போதே என்ன இருக்குது? பிரமிடுக்கு 2000 வயசு. ஜீசஸும் அவங்க அம்மா அப்பா இவங்க 3 பேரும் அங்க ஓடி போகும்போது பிரமிடுக்கு 2000 வயசு. இன்னைக்கு எத்தனை வயசு? அப்பனா 4000 வருஷம். ஒரு மனுஷனால ஒரு பில்டிங்கை கட்டி 4000 வருஷம் அதுக்கு கேரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா?
இன்னைக்கு கட்டுற பில்டிங் எத்தனை கேரண்டி கொடுப்போம்? 50 இயர்ஸ் மேக்சிமம், அவ்வளவுதான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஆனா 4000 வருஷம் எப்படி கொடுக்க முடிஞ்சது? இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு. ஒவ்வொரு ஸ்டோனும் வந்து 2 டன். 10 ஃப்ளோர் பில்டிங் ஹைட், 10 ஃப்ளோரை விட ஹைட்டான பில்டிங் பிரமிட். எப்படி உச்சத்துக்கு என்ன அது பேர் என்ன சொல்லுவாங்க, சாரம் கட்டி எப்படி எடுத்துட்டு போயிருப்பாங்க கல்ல. எந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி கப்பி இருந்திருக்குமா, அது எப்படி எத்தனை பேர் சேர்ந்து இழுத்து அதை தூக்கி கொண்டு போய் மேலே வச்சிருப்பாங்க சேம் ஆங்கிள். அதை எங்க வச்சு செஞ்சிருப்பாங்க, எப்படி அறுத்திருப்பாங்க, எப்படி எல்லாம் ஒரே ஹைட்டுக்கு வந்துருச்சு, எல்லாம் ஒரே வெயிட் எப்படி இருந்துச்சு, எப்படி எல்லாம் ஒரே வெயிட்ல இருக்குது, எங்க மெஷின் வச்சு அளந்திருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் உலக அதிசயங்கள்ல. அதே மாதிரி தான் மார்பிள்ஸ், ஆக்ரா போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த மார்பிள், இந்த மார்பிளை எப்படி கட் பண்ணியிருப்பாங்க, இந்த மார்பிளை எப்படி வளைச்சிருப்பாங்க. இதை விட இன்னொன்று இருக்கு, இட்டாலியில் ஒரு சில சிலைகள் இருக்குது. இப்போ கை இங்கே டச் பண்ணா இந்த ஸ்கின் அமுங்குது இல்லையா, அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மார்பிளில் ஜீசஸுடைய ட்ரெஸ்ஸை டச் பண்ணுறாங்க அந்த அம்மா. அது வந்து அந்த ட்ரெஸ், ஒரு கை வச்சு ட்ரெஸ்ஸை டச் பண்ணால் ட்ரெஸ் என்ன ரியாக்ட் பண்ணுமோ, ஒரு ட்ரெஸ் எப்படிலாம் அந்த ட்ரெஸ் ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி அந்த மார்பிளில் அந்த சிற்பி என்ன பண்ணியிருக்காரு. அப்போ எப்படி அதை வடிவமைச்சிருப்பாரு, எப்படி தட்டியிருப்பாரு, ஒண்டர். ரைட். ஸோ இதெல்லாம் கடவுள் மனிதனுக்கு கொடுத்த நாலேஜ். ரைட். பட் அட் த சேம் டைம் நம்ம அந்த ஒண்டர்ஸை மட்டும்தான் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோமே ஒழிய, அதுக்கு பின்னாடி இருக்கிற சோக கதையை என்ன பண்ணுறது இல்லை, யோசிக்கிறது. அதுக்கு பின்னாடி நிறைய சோகங்கள் உண்டு, இழப்புகள் உண்டு, வலி உண்டு. எத்தனை பேர் அவங்க 5 லட்சம் மக்களை, 6 லட்சம் இஸ்ரவேல் ஆண்களை அவங்க என்னவா யூஸ் பண்ணியிருந்தாங்க, செங்கல் இருக்கிற வேலை தான் செய்ய விட்டுருந்தாங்க. ஸோ இந்த பிரிக் மேக்கிங்க்கு பின்னாடி இருந்த ஸ்லேவரியை நம்ம என்ன பண்றது இல்லை, பார்க்குறது. ஸோ அந்த பாபேல் டவர், அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாயன் கல்ச்சர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாயன் கல்ச்சரில் அந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸ்ன்றது வந்து இனாமஸ். டக்குன்னு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தூரல் இருந்தால் கூட அதை ஸ்டாப் பண்ணணும் சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹியூமன் சாக்ரிஃபைஸை பண்ணிடுவாங்க. அதுக்காக அங்கே இருக்கிற அடிமைகள் எப்பவும் தயாராக இருக்கணும், வேலையும் செய்யணும், சாக்ரிஃபைஸ் பண்ணால் அதுக்கும் நம்ம உடம்பை ரெடியாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு நடுவில்லாம் அது நோ ஹியூமன் ரைட்ஸ், 0 ஹியூமன் ரைட்ஸ். ரைட். இப்படிப்பட்ட சூழல்களை தான் இந்த பாபேல் டவருக்கு பின்னாடி இருந்த அந்த அப்ரெஷன், அந்த ஒரு கொடூரம், அந்த ஒரு மனித உரிமை மீறல்கள், இதைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்டாப் பண்றார். அவர் ஏன்னா அவர் வந்து லிபரேட்டர், அவர் விடுதலையின் ஆண்டவர். அவரால் வந்து இன்னொரு மனுஷனை கொடுமைப்படுத்துறத அவரால் என்ன பண்ண முடியாது, பார்த்துட்டு இருக்க முடியாது. அவர் ஃபீல் பண்றார். இறங்கி வந்து நெருப்பை பத்தி எரியுது. இந்த நெருப்பு பத்தி எரியறத வந்து மோசே பார்த்தார் இல்லையா, அது அவருடைய வல்லமை மட்டும் இல்ல, அவருடைய மனசுல இருந்த அந்த தீ வேதனை அந்த நெருப்பா பத்தி எரியுது. அந்த நெருப்பை பார்த்த மோசேக்கும் அதுக்கப்புறம் நெருப்பு என்ன பண்ணுது, பத்தி எரியுது. அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் பத்தி எரிஞ்சுது. அது எரிஞ்சதுனால தான் அவர் அவசரப்பட்டுட்டாரு. அவசரப்பட்டதுனால தான் இங்க வந்துட்டாரு. இதுக்கு மேல நீ அவசரப்பட, டிப்ளமேட்டிக்கா போ, டிப்ளமேட்டிக்கா உள்ள போ, நீ கூட்டிட்டு வா. அந்த ஃபயர் மோசேக்குள்ள 40 வருஷம் அணையாம இருந்துச்சு. அந்த ஒரு முள்ளு செடியை பார்த்ததுனால 40 வருஷம் விடுதலை தீ மோசேயுடைய உள்ளத்துல என்ன பண்ணுச்சு, அணையாம என்றும் அணையாத நெருப்பாக மாறிவிட்டது. ரைட். அதை பார்த்து மற்றவங்களும் மாறணும்னு நினைச்சாங்க, மற்றவங்களால அது மாற முடியல, அவங்களுக்கு அதை பத்தி பெருசா இல்ல. பட் இங்க அகைன் அது சொல்லப்பட்டிருக்குது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஏன் ஆண்டவர் அவங்கள செலக்ட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல அவங்க சந்தித்த அந்த பாடுகள். ஐஸ்வர்யவான் லாசரு பேரபிள், ஐஸ்வர்யவான் லாசரு பேரபிள்ல லாசரு ஏன் ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போகப்பட்டார், நீங்க அடுத்த வாரம் உங்களுக்கு அது அசைன்மெண்டா வச்சுக்கோங்க, நீங்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. ஐஸ்வர்யவான் லாசரு ஊமையில லாசரு ஏன் ஆபிரகாமுடைய மடிக்கு சென்றார். இப்ப நாம ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம்ல, அந்த கேட்டகரி படி அவர் இஸ் ஃபிட் அப்படின்னு பார்த்தா இஸ் நாட் ஃபிட். இஸ் ஹி ஃபிட்? நோ. அவர் யாரு, அவர் ஆண்டவரை ஏத்துக்கிட்டாரா, அவர் முறைப்படி அவர் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டவரா, அவர் திருச்சபையினுடைய உறுப்பினரா, அவர் தினந்தோறும் வேத புத்தகத்தை வாசிச்சவரா, இல்ல அவர் தினந்தோறும் ஆலயத்திற்கு வழக்கம் போல சென்றவரா, அவருக்கு என்ன ஒரே ஒரு கேட்டகரி தான் இருந்துச்சு. துன்பத்தை அனுபவித்தான்.
இந்த பூமியிலே அவன் துன்பத்தை அனுபவித்தான். ஏன் அவன் துன்பத்தை அனுபவித்தார்னா பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் அது ஒரு இங்க இருந்த சிஸ்டம், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவரை தள்ளிடுச்சு. அதே திருப்பி ஐஸ்வர்யவானுக்கு நீங்க அடுத்த வாரம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஐஸ்வர்யவானுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனார்? ஷேர் பண்ணிருப்பாரு, எங்கேயாவது பண்ணிருப்பாரு, தெரியல, நமக்கு எதுவுமே அதை பத்தி டீடைல்ஸ் கொடுக்கப்படல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லப்படுது, அவர் வந்து சம்பரமாய் வாழ்ந்தார். யாரை பத்தியும் என்ன பண்ணல, கண்டுக்கவே இல்லை. அப்ப ஜட்ஜ்மெண்ட் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா சஃபரிங். நம்ம பொதுவாக நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. ஆண்டவர் அந்த ஹியூமன் சஃபரிங்க அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹியூமன் சஃபரிங்க காட் ரெஸ்பெக்ட் பண்றார். அதாவது என்ன சஃபரிங் பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமா குவிக்கணுன்றதுக்காக ஓடுற அந்த சஃபரிங் எல்லாம் நான் சொல்ல வரல. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் மனித உரிமையை, மனித நிலையை இழந்து அந்த மனுஷன் துன்புறும் போது கடவுள் வந்து அந்த அந்த மனுஷனுடைய நிலையை வந்து பார்த்துக்கிட்டு எப்படி அதை உதாரணத்துக்கு நான் ஒருத்தவங்க நேற்று தான் அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒருத்தங்க எவரெஸ்ட் சிகரத்தை ரீச் பண்ணியிருக்காங்க. அந்த எவரெஸ்ட் சிகரத்தை ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கை இல்லையா, 2 கையும் கிடையாது. அப்போ அவங்க எப்படி அந்த 2 கையும் இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரெயினில் தனியாக போகும்போது அந்த பெண்ணை அவங்க பலாத்காரம் பண்ணப்பட்டவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஜம்ப் பண்ணதில் 2 கையும் அதுக்கு போயிடுச்சு. இல்லை, அது நினச்சி பாருங்களேன், எப்படி வந்து அந்த வலி, அந்த கொடுமை, அதை ஒரு 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 நிமிஷத்தில் 2 கை கட் ஆகும்னா அந்த அந்த மனுஷனுடைய அந்த பெயின், அவங்க யாரை வேணா இருக்கட்டும், அவங்க எந்த குரூப்பை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், எந்த மொழியை பேசுறவங்களா இருக்கட்டும், அதெல்லாம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் டினாமினேஷனிலிருந்து வந்ததும் இந்த திருச்சபையை சேர்ந்தவர்களும் இந்த திருச்சபையில் முதல் பெஞ்சை சேர்ந்தவர்களும் போட்டிருக்கு இல்லையே. நீங்க திருப்பி திருப்பி அதை படிச்சீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் இல்ல. ஸோ காடுடைய செலெக்ஷன். அந்த பாபேல் மக்கள் துன்புறும் போது அங்க ஒரு ஆபரேஷன் நடக்கும்போது காட் இன்டர்ஃபியர் ஆகிறார். எங்கெல்லாம் அநீதி நிமித்தமாக மக்கள் துன்பப்படுறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் பாராமுகமா அவர் இருக்க முடியாது. ஏன்னா அவர் உலகம் அனைத்திற்கும் தகப்பன். அதனால தான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜோமனை சொல்லப்படுறது என்னன்னா, அவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் அவர் யார் தான்? அவர் தான் தகப்பன். நாம தான் உங்களுக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் பிரிக்கிறோம். ரைட், நெக்ஸ்ட் வருவோம். அப்ப அவர் சொல்றாரு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படி என்ன அர்த்தம்? அப்புறம் மாதிரி, அதாவது கரெக்டான ஆன்சர் தான் தம்பி சொல்றீங்க இல்ல. இப்ப அது எப்படி சொல்லணும்னா, ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தங்கள் அங்கியை தோய்த்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு முறையும் திருவிருந்து கொடுக்கும்போது அந்த திருவிருந்து என்ன சொல்லி தரப்படுகிறது? கப், உங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம். அப்போ அதோடைய 2-3 அர்த்தங்கள் அதில் இருக்குது. நம்ம மாண்டி தாஸ்டே அன்னைக்கு அதை நம்ம பார்க்குறோம். அதில் முதலாவது அர்த்தம், என்னுடைய பாவங்களை அந்த ரத்தம் வந்து மாற்றி என்னை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறது. ரைட், ஒன்று. இன்னொன்று என்னன்னா, அவர் ஜீசஸ் என்ன மீன் பண்றாருன்னா, இந்த கப், இந்த பாத்திரம், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்களும் குடிப்பீர்களா? ஆமா, கப் ஆஃப் சஃபரிங். அந்த திருவிருந்தோடைய அர்த்தம் என்ன என்றதை நம்ம மறந்துட்டோம். திருவிருந்தோடைய அர்த்தம் இயேசுடைய சரீரத்தோடு அவருடைய பாடுகளோடு என்னையும் நான் என்ன பண்றேன், இயேசுடைய பாடுகள்ல நாமும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற ஒரு கால். பரவாயில்ல, அந்த காலுக்கு இவ்வளவு உற்சாகமா வருதுன்னு நினைச்சு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இவங்க அந்த காலை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் தங்களுடைய ரத்த அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ரைட், ஆனபடியினால். ஸோ இப்ப வெள்ளை அங்கின்னு சொன்னமே, இப்ப அந்த வெள்ளை அங்கி வெள்ளையா இல்லை, அது கரை படிந்து இருக்கிறது இல்ல. அது அந்த வெள்ளை அங்கியை அறிந்தவர்கள், அந்த அங்கி முழுசும் ரத்தக்கரையா இருக்குது. ஏன்னா நீங்க அங்கிய ரத்தத்துல முக்கினா எப்படி அதோட நிலைமை மாறும்? ரைட். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஸ்டெயின்டு கிளாத் தான் அவங்க போட்டிருக்கிறாங்க.
ஏன்னா பல இடங்களில் அவர்கள் சிறுமைப்பட்டிருக்கிறார்கள், பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார்கள், பல வேதங்களை சந்தித்திருக்கிறார்கள், அவங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க அடிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கான ரிவார்டு கொடுக்குற டைம் தான் இந்த டைம். அதை தான் ஒரு ஆசிரியர் சொல்றாரு, இந்த பகுதி எங்க வந்திருக்கணும் இந்த புக்கில், கடைசி சாப்டர்ல வந்திருக்கணும். ஏன்னா அந்த கடைசி சாப்டர்ல ரொம்ப ஆப்டான, ஆக்சுவலா இது கடைசியில் வர வேண்டியது, கரெக்ட். பட் யோவான் அதை நமக்கு இங்க சொல்றாரு. ஏன்னா பாடு இனிதான் சொல்ல போறாரு. பாடு சொல்றதுக்கு முன்னாடி அவரு நமக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறாரு, ரிவார்ட் பத்தி பேசுறாரு. நல்லது தானே? முதல்ல ரிவார்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் களத்தில் இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்காக இது தெரிஞ்சுக்கிறது. ரைட். அவங்க கையில் என்ன இருந்துச்சு பார்த்தீங்களா? அவருடைய கைகளில் குருத்தோலைகள், சிம்பிள் ஆஃப் விக்டரி, வெற்றி பெற்றார்கள். ஸோ அவர்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறினார்கள். அகைன் இந்த வெற்றியை பற்றி சொல்லும் போது இன்னொன்று இருக்கு. வெற்றி அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலேயும் ஒரு வெற்றி இருக்கு. ஆனா இவர்கள் இந்த உலகத்துடைய ஸ்கேல்ல இவர்கள் வெற்றி பெற்றார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். இந்த உலகத்துடைய ஸ்கேல் படி அவங்க என்ன பண்ணல. இந்த உலகத்தில் வெற்றி எதெல்லாம் தீர்மானிக்குது? மார்க் தான் தீர்மானிக்குது. ஸோ நம்ம டெஸ்ட்லையுமே எது தீர்மானிக்குது? மார்க் தான் தீர்மானிக்குது. ஸோ மார்க் முக்கியம் அல்ல, மதிப்பெண்கள். இந்த உலகம் மதிப்பெண்ணை தான் மதிக்குது. அதுக்கு பேரே தமிழ்ல அதுக்கு மதிப்பெண்கள் அப்படி சொல்றாங்க, மதிப்பு அதுக்கு கிடைக்குது. ரைட். ஆனா இந்த உலகம் மதிப்பெண்ணை பெருசா எடுத்துக்குது. இல்லை, இந்த உலகம் நம்பர்ஸ் தான் நம்முடைய கிரேட் என்னன்னு பார்க்குது. ஆனா ஆண்டவருடைய சிஸ்டம் அப்படி அல்ல. அவர்கள் யாருக்கான சிஸ்டம்னா இந்த கிரேடுகள் எல்லாம் தோற்று போனவர்கள், பலவீனமானவர்கள். இந்த உலக ஸ்டாண்டர்டுக்கு அவங்க பெரிய உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இந்த நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணுவாரா, அடிமைகளை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி பிரசிடென்ட் ஆகி அடிமை ஒழிப்பு சாசனத்தில் கையெழுத்து போட்டு கருப்பு தோலை உடைய மனிதர்களும் மனிதர்களே அப்படின்றத கொண்டு வந்தவர் தான் ஆபிரகாம் லிங்கன். அவரை இன்னைக்கும் உலகம் பாராட்டு. இதை இவர் எப்படி பெற்றுக்கொண்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு படிக்கல, சின்ன வயசுல அவர் எங்கேயும் படிக்க முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இருக்க புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து படிப்பார். அப்படி வாங்கிட்டு வந்த புஸ்தகம் தான் இந்த கருப்பு இன மக்களுடைய கஷ்டங்களை பற்றி எழுதின ஒரு புஸ்தகத்தை தான் அவர் வாங்கிட்டு வந்து படிக்கிறார். படிச்சுட்டு வைக்கும் போது அந்த ராத்திரி மழை வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுவி அந்த புஸ்தகம் என்ன பண்ணி போச்சு, நனைஞ்சிருச்சு. அதை நனைஞ்சதுன்னா அதை திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு நனைஞ்சு போச்சு. அப்போ அந்த ஓனர்கிட்ட போய் சொன்னாரா, இந்த புஸ்தகத்துக்காக நான் எவ்வளோ நாள் வேலை செஞ்சா நான் செய்யணும் அப்படின்னு கேட்டார். அப்போ அவட ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி, இத்தனை நாள் காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நீ என் தோட்டத்தில் ஏர் ஓட்டணும் அப்படின்னு சொன்னாரா. அப்படி ஏர் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஓனர் சொன்னாரா, நீ சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சு கொடுத்ததுனால யூ கீப் த புக் வித் யூ, நீ எடுத்துக்கோ அந்த புக்கை அப்படின்னு சொல்லிட்டாரா. ஸோ அந்த புக்கை, மலையில் நனைஞ்சு போன புஸ்தகத்தை காய வச்சு ஃபுல்லாக படித்த அந்த பையன்தான் பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு பையனாக மாறினார். ஸோ எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறதும் இதுதான். எஜுகேஷன்றது இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுன்னா, மார்க்கு, ஒரு குறிப்பிட்ட வேலை, அதை ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு மட்டுமே எங்கள் பசங்களை ட்ரெயின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வி ஆர் மேக்கிங் ஹார்சஸ். குதிரை இந்த ரேஸுக்கு பயன்படுத்துகிற குதிரையை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூண்டில் அடைச்சி வச்சு அந்த குதிரையை வளர்த்து அதை கொண்டு ரேஸில் நிறுத்துவாங்க. அப்படிப்பட்ட ரேஸுக்கு தான் நம்ம நிறைய நேரம் எஜுகேஷன் நினைக்கிறோம். நோ, எஜுகேஷன் இஸ் நாட் அபவுட் தட். எஜுகேஷன்றது ஸ்கூலில், காலேஜில் நம்ம படித்தது 5% தான், ஜஸ்ட் 5% தான். உலகத்தில் நம்மளை சுற்றி படிக்க வேண்டியது 95% இருக்கு. அதனால தான் ஜீசஸ் சொன்னார், பறவைகளை பாருங்கள். யோபை கூட்டு போயிட்டு, யோபு பயங்கரமான ஆளுன்னு சொன்னார். நம்ம யோபு, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். யோபு பயங்கரமான ஆளுன்னு நினைச்சோம். நம்ம உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு முன்பாக ஒரு தப்பும் பண்ணாத யோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. பாத்தியா, கடலை பாத்தியா யோபு, அந்த அலையெல்லாம் வருது, எத்தனை நாளாக வந்துட்டு போச்சு இன்னைக்கு நேற்றுன்னு கேட்குறாரு. எல்லாத்துக்கும் கவுண்ட் இருக்குப்பா, இப்படி வரதாலும் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, கவுண்ட் இருக்குது. ஆனால் அந்த கவுண்ட் எனக்கும் அந்த அலைக்கு மட்டும் தான் தெரியும், உனக்கு தெரியாது. ஸோ எல்லாம் கடல் மண்ணை நீ எண்ணிருவியா, ஒவ்வொன்றா கேட்குறாரு. நீ இதை பண்ணிடுவியா, அதை பண்ணிடுவியான்னு கேட்குறாரு. எதுக்கும் யோபால என்ன பண்ண முடியல, ஆனால் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. காலையில் இன்னைக்கு சூரியன் எத்தனை மணிக்கு ஊச்சுது, நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சொல்லும்.
6:15 ஒரு நாளுக்கு முன்ன பின்ன மாறும். ரைட். இதுக்கு யார் சொன்னது இந்த டைமுக்கு பாண்டிச்சேரி பீச்சுக்கு முன்னாடி வரணும்ட்டு? ஸோ இட்ஸ் ஆல் காட்ஸ் விஸ்டம். இதுதான் காட்ஸ் விஸ்டம். காட்ஸ் விஸ்டம் இஸ் ஸோ ஒண்டர்ஃபுல். ஆனால் நம்ம நிறைய நேரம் அதை என்ன பண்ணுறதில்ல, படிக்கிறது இல்லை. நம்ம வெறும் டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே படித்து டெக்ஸ்ட் புக்கை படித்து பாஸ் பண்ணி டெக்ஸ்ட் புக்கோட நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம லைஃப்பை ஷார்டன் பண்ணிடுறோம். நோ, எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ரைட். அடுத்தது பாருங்க, அவங்களுடைய பிளெஸிங் பாருங்க. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் அவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளெஸிங் என்னன்னா, இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை என்ன பண்றாங்க. ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஏதோ இடத்துல இவங்க கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் யாரையோ சேவிப்பதற்கு. அவங்க அதுக்கு நோ சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களோட ஆசைப்பட்டபடி இனி அவர்கள் ஒரே ஒரு மாஸ்டர் தான், ஆண்டவர் மட்டும்தான். வேற குட்டி குட்டி மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒரே மாஸ்டர் தான், அது ஆண்டவர் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுது. ரைட். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. ஏன்? அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? இதையும் நம்ம மத்தேயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவர்களுக்கு இனி என்ன இருக்காது? இனி பசி இருக்காது. இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப கொடுமையானது என்னது? பசி. அதைத்தான் தமிழ்ல சொல்றாங்க, பசி வந்தா 11 பறந்துருன்றாங்க. ஏன்னா பசி வந்தா யாராலையுமே சமாளிக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அந்த டைமுக்கு பசி எடுத்துருச்சுன்னா நம்ம சாப்பிட்டே ஆகணும். ரைட். சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில தான் நம்ம எல்லாரும் 8:25 தொட்டும் நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கிறோம். இல்லைன்னா யாருமே இந்த பைபிள் ஸ்டடி யாரும் உட்காருவா? யாருமே வர மாட்டோம். we are comfortable, that's why we are here. நம்ம லைஃப்ல இன்னைக்கு நைட்டு சாப்பாடு நமக்கு இல்லைன்னா நம்ம உட்காருவோமா? எப்படி உட்கார முடியும்? ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உணவு, உடை, இருப்பிடம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னதான் இருக்குது? உணவு தான். பேசிக், வெரி வெரி பேசிக் திங். அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு மன்னா கொடுத்தாரு அந்த வனாந்தரத்துலையும். ஏன்னா அவங்க கட்டிட்டு வந்த மாவு புளிச்சிடுச்சு, முடிஞ்சிச்சு. அவங்களுடைய ஸ்டோரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பிரச்சனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணவுன்றதை ஆண்டவர் இந்த உலகத்துல ஃப்ரீயா கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இந்த உணவுன்றதை ஃப்ரீயா கொடுத்துருக்கிறார். அந்த உணவை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஜெபத்திலையும் அவர் அதை சொல்றாரு. எல்லா இடத்துலையும் ஜீசஸோட மினிஸ்ட்ரி, த்ரூ அவுட் இஸ் மினிஸ்ட்ரி, ஜீசஸும் இயேசுவும் உணவும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய இயேசுடைய ஊழியத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த உணவும் ஊழியமும் என்ன பண்ணிருக்குது, இணைஞ்சிருக்கு. சர்ச் அப்படின்னு சொல்லும் போது சர்ச்சுடைய மினிஸ்ட்ரியில முதல் மினிஸ்ட்ரி என்னவா தான் இருந்துச்சு? உணவு ஊழியம் தான், ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல இந்த டிஸ்போஸ் ஆண்டவர் பண்ணி அனுப்புறாரு பாருங்க. அது நீங்க சொன்னீங்க பாருங்க, ரிசோர்சஸ் சொன்னீங்க பாருங்க. அதோடைய நோக்கம் என்னன்னா, இந்த பாபேல் மட்டும் இல்ல, இந்த ஸ்டோர் ஹவுசஸ் அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வேர் ஹவுசஸ். அப்போ ஸ்டோர் ஹவுசஸை கட்டும் பொழுது அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள அவங்க தானியத்தை என்ன பண்ண முடியும்? யோசேப்பு எப்பொழுது உணவு தானியத்தை கொடுக்கறத நிறுத்தி விதை நெல் எப்ப கொடுத்தாரு? அவங்கிட்ட லேண்டெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் விதை நெல்லை கொடுத்தாரு. கரெக்டா? கரெக்டா? எல்லாரும் உங்க லேண்டோட டாக்குமெண்ட்ஸை கொண்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? ரைட். விதை நெல் என்பது என்னது? அதிகாரம். விதை நெல் என்பது நம்முடைய உரிமை. இப்ப நம்ம யாரும் விவசாயம் பண்ணாதனால அது தெரியல. அந்த காலங்களில் விதை நெல் சொல்லிட்டு தனியா அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அது லைஃப் ஆக்சுவலா. ஏன்னா விதை நெல் இருந்துச்சுன்னா நீங்க யாருக்கிட்ட என்ன பண்ண தேவையில்ல, கை கட்டி நிக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கான உணவை நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? யூ கேன் ப்ரொடியூஸ் யுவர் ஓன் ஃபுட். அந்த சிச்சுவேஷன் வருது. ஆனா பார்வோன் உணவை கொடுத்துட்டு தான் இருந்தாரே தவிர உணவை நீங்களே செய்யுங்கன்னு பார்வோன் சொல்றதுக்கு பார்வோனுக்கு என்ன வரல. ஏன்னா உணவை ஒரு முறை கொடுத்தாச்சுன்னா திருப்பி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ரீரீடிங் ஆஃப் ஜெனசிஸ் அந்த லாஸ்ட் சாப்டர்ஸ் இந்த உணவு அடிப்படையில் படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்ப பார்வோன் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாம் பூமி பார்வோனுக்கு உரியதாய் மாறியதுன்னு சொல்லி
ஜெனிசிஸ் ரைட்டர் வந்து அதை ரெக்கார்ட் பண்றார். ஏன்னா பார்வோன் வாண்ட்ஸ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் தி என்டையர் எர்த். ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, இல்ல, பூமி எப்பவுமே யாருக்கு சொந்தம்? கர்த்தருடையது. அதனால தான் அவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படலை. இந்த இடம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். இந்த இடம் கர்த்தருடையது. எல்லா பூமியும் யாருக்குரியது? நம்ம சொல்லலாம் இந்த இது இடம் என் இடம் சொல்லலாம், பட் இல்ல, இந்த பூமி யாருக்கு சொந்தம்? ஏன்னா அந்த பூமி உணவு கொடுக்கக்கூடியது. அந்த பூமி, இந்த பூமி எர்த் ப்ரொடியூசஸ் ஃபுட். எவ்வளோ அதை யோசிச்சு பார்த்தோமா? இந்த பூமி, அந்த நிலம், அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? நாங்கள் ஒரு ஃபார்மரை விசிட் பண்ண போனோம். அப்போ அந்த ஃபார்மர் எல்லா ஷூலாம் போட்டு போனோம். அப்புறம் சொன்னார், எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், என் இடத்த பார்க்க வந்திருக்கீங்க, தயவு செஞ்சு ஷூவை கழட்டுங்க. ஷூவை கழட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு 4 பேர் உட்காந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஷூஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணோம், ரைட். ஆனால் அந்த ஷூவை ரிமூவ் பண்ணி அந்த சேரை நீங்கள் என்ன பண்ணுங்க, மெதிங்க. அது உங்களுக்கு அருவருப்பாக கூட தோணலாம். ஆனால் அந்த சேரில் காலு படாமல் நம்ம யாருடைய தட்டுலையும் அந்த அழகா வெள்ளை சாப்பாடு கிடையாது. அதை நம்ம என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னா, நமக்கு அந்த சேர் கொஞ்சம் நம்ம டைல்ஸ் வீட்டுக்குள்ளே பட்டாலே உடனே மாப் போட்டு க்ளீன் பண்ணுறோம். ஆனால் அந்த சேரில் தான் என்ன இருக்குது? லைஃப் இருக்குது. லைஃப் இருக்குது. நம்ம எடுக்கிற அந்த பூமி மண் இருக்கே, அந்த மண்ணில் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அந்த பூமி வந்து ஆண்டவரை நேசிக்குது, துதிக்குது. இன்னும் பூமியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பின்னாடி பார்க்க போகிறோம். அது ஆண்டவரை சித்தத்தை செய்யுது. அது நம்மளை ஏமாத்துறதே கிடையாது. தண்ணி வந்தால் தண்ணியை சேர்த்து வச்சு இந்த மனுஷன் குடிக்கிறதுக்காக தண்ணி என்ன பண்ணுது? எவ்வளோ உறிஞ்சினாலும் கொடுக்குது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்மா? அந்த கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த தண்ணி நீங்கள் போர் போட்டு சில நேரத்தில் எடுத்தீங்கன்னா அந்த கடல் வாட்டருடைய அந்த சால்ட் கண்டென்ட் அதில் இருக்காது. முதல்லலாம் மெரினா பீச்சில் அப்படியே தோண்டி கப்பில் மொண்டு ஊற்று தண்ணி கொடுப்பாங்க. குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அதிசயமாக இருக்கும். அதாவது இப்போ இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ என்னன்னா, அங்கே கடல் இருக்குது, இங்கே தண்ணி மொண்டு கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு? அதுதான் எர்த்துடைய கெப்பாசிட்டி, அதோடைய பவர். என்ன ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் எர்த்துக்கு அது இணையே ஆகாது. இதுதான் சொத்து. கடவுளுக்கு நமக்கு கொடுத்த சொத்து இந்த பூமி தான். இதை விட எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம அதை பற்றி என்றைக்குமே எதிர்பார்க்காம நம்ம என்னவோ ஒரு பெரிய பெரிய பொருளெல்லாம் நம்ம கடைசியில் பாருங்க, நம்ம இறந்துட்டோம்னா எங்கே புதைக்கிறாங்க? இல்லை, இவரை மார்பிள்ஸில் தான் வைக்கிறோம்னு சொல்லி யாரையுமே வைக்கிறது இல்லை. யாராக இருந்தாலும் அந்த பூமியில் தான் கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த பூமி மடியில் நம்ம என்ன பண்ணுறோம்? அமைதியாக தூங்குறோம், அழகாக தூங்குறோம். இல்லை, ரொம்ப அழகாக தூங்குறோம். நினச்சி பார்த்துருக்கீங்களா? நான் தூங்கும் நாள் என்று வருமோ? இல்லை, இட்ஸ் பியூட்டிஃபுல் டே. இட்ஸ் பியூட்டிஃபுல் டே. என்ன சொல்றீங்க? ஏன்னா நம்ம பூமியோடு இணைகின்ற ஒரு நாள். தாயின் மடி எது? உண்மையான தாயின் மடி அதுதான். ஏன்னா அந்த அம்மா கூட நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஓடு துரத்தி விட்டாங்க. ஸோ பூமி நம்ம என்ன பண்ணுது? பூமி தாங்குகிறது. பூமி நம்ம என்ன பண்ணுது? தாங்குகிறது. அதனால தான் அதை நம்ம வெறுக்கக்கூடாது. கடவுளுடைய படைப்பு எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெறுக்கக்கூடாது. அது மேலே ஒரு பயமே நமக்கு தேவையில்லை. அந்த படைப்போடு நம்ம இணைஞ்சு இருக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்ல வரும். ரைட். அடுத்தது பாருங்க, அவர்கள் இனி தாகம் அடைவதும் இல்லை. தர்ஸ்டி. ஏன்னா இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் பல விஷயங்களுக்கு அவங்க தர்ஸ்டியாக இருந்திருக்காங்க. எதிர்பார்த்து தோல்விகள் பல தர்ஸ்டி. அடுத்தது வெயிலாவது உஷ்ணமாவதுன்னு சொல்லும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாயில், கஷ்டம், உழைப்பு கஷ்டம். வாழ்க்கை முழுசும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடினமான உழைப்புகளில், கடினமான விஷயங்களில் நம்ம நீங்கள் அந்த மைண்டில் மாட்டிக்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட பேரை பற்றி சொன்னாங்க. ராட் ஹோல் மைனர்ஸ்ன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேர்ன் பண்ண முடியாம, ஜஸ்ட் இமேஜின், டேர்ன் பண்ண முடியாத இடுவைக்குள்ள அவங்க தவழ்ந்து போவாங்க. நம்மளால போக முடியுமா? பிரீத்திங் யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க எப்படி உள்ள போனீங்களோ அப்படிதான் வெளியில வரணும். ஃபுல் இருட்டு, டார்ச் தலையில மட்டும் டார்ச் கட்டிக்கணும். கட்டிட்டு அது இப்படினாலும் சரி, கிடைமட்டமா இருந்தாலும் சரி, இல்லை இப்படி போறதாலும் சரி. ரைட். இப்படி போறது ரொம்ப டேஞ்சர். அதாவது பெரிய போர்வெல், ரிக் யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல போடுற போர்வெல்ல அவங்க உள்ள போவாங்க. போர்வெல்குள்ள அவங்க போவாங்க. அப்படி போகும்போது உள்ள மீத்தேன் ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஸ்பாட்ல இறந்துருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்கள கட்டி கொண்டு போயிருக்க ரோப் நாட்டு கழண்டுருச்சுன்னா
இப்படியே போய் லேண்ட் ஆயிடுவாங்க, மேலே வர முடியாது. 2, வேற என்ன டேஞ்சர் இருக்குது? மேல இருந்து ஒரு ஆள் ஒரு கல்லை தள்ளி விட்டா கூட அவங்க கதை கந்தல். இப்படிப்பட்ட சூழல்ல அந்த ரேட் ஹோல் மைனர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் அந்த வேலை செய்யறாங்க. அவங்களுடைய ஒரே கண்டிஷன் என்னன்னா, அவங்க குண்டாயிடக்கூடாது. குண்டானா அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த வேலையை செய்ய முடியாது. அதுக்காக அவங்க கம்மியா சாப்பிட்டு 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 அவங்க லைக் போன் ஃபிட், அவ்வளோ ஒல்லியா இருப்பாங்க. நீங்க அவங்கள பத்தி படிங்க, நிறைய ஆர்டிகல் இருக்கு. ஏன் நான் சொல்ல வரேன்னா, உலகத்தில் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஜாப். இப்படி ஏன் வேலை செய்யறீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, அந்த ரேட் ஹோல் மைனர் அவர் தான் உள்ள போனாரு. அவர் தான் உள்ள போய் அந்த 42 பேரை பார்த்துட்டு வந்தாரு, பைப்புக்குள்ள போனாரு. அவர் சொல்றாரு, எப்போ எங்க வீட்டு சாப்பாடு கொடுக்கணும்னா இந்த வேலை செஞ்சாகணும்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு கொடுமை. அந்த ரேட் ஹோல் மைனரை விடுங்க, நம்ம வீட்டுடைய அந்த டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்காக உள்ள இறங்குறாருல்ல ஒருத்தர், அது எவ்வளவு கொடுமை. மற்ற நாடுகளெல்லாம் அதை ஒழிச்சிட்டாங்க, இன்னும் நம்ம ஊர்ல மட்டும் அது இருக்குது. இதெல்லாம் கொடுமை, இதெல்லாம் டாயில். அவங்களுடைய உயிருக்கோ அவங்களுடைய எதுக்குமே என்ன இல்லை, கேரண்டி இல்லை. ரைட், இப்படிப்பட்ட கொடுமைகள் இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு என்ன பண்ணுவாரு, நடத்துவார். ஸோ காட் வில் சாட்டிஸ்ஃபை தம் தான் சொல்ல வர்றது. என்னன்னா, எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஆண்டவர் கண்டிப்பா கொடுக்க போகிற அந்த நாளை தான் யோவான் சொல்லுகிறார். இவர்களுடைய கண்ணீர் யாவையும், கண்ணீர்னா அழுக இல்லை, கண்ணீர் ஏன் அழுகுறோம்னா எதிர்பார்ப்புகள். அவங்க இதை எதிர்பார்த்துருப்பாங்க, அதை எதிர்பார்த்தாங்க, லைஃப்ல எதுவுமே அவங்களுக்கு என்ன பண்ணல, கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஆனா கடவுள் எதுவுமே கிடைக்காத அவங்க வாழ்க்கையில எல்லா ஹோப்பையும் கடவுள் அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட யோவான் இந்த தரிசனத்தை முடிக்கிறாரு. நானும் இதோட முடிச்சுக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்பட்ட பெருந்திரளான கூட்டம் உமக்கு முன்பாக நிற்கிறதை நாங்கள் கண்டோம். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவர்கள் துன்பங்களையும் பாடுகளையும் ஏற்றார்கள். அவர்கள் வாழ்விலே இன்பத்தை காணவில்லை. ஆனாலும் அவர்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைத்தீர். அவருடைய இழப்புக்கு பதிலாக கர்த்தர் அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தந்தீர். ஆண்டவரே, அந்த முத்திரையிடப்பட்ட அந்த பெருந்திரளான கூட்டத்தில் நாங்களும் சேர எங்களுக்கு பலம் தாரும். நாங்களும் உடைய சித்தத்தை செய்து வர எங்களை பலப்படுத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே.